வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாயில் போட்டாலே கரையும் இந்த முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நான் பச்சரிசி மாவு வச்சு ஊற வச்சு நல்லா அரைச்சிட்டு செய்திருந்தாங்க. அருமையான இந்த முறுக்கு நம்ம சின்ன பசங்களுக்கு பெரியவங்க எல்லாம் செய்து கொடுக்கலாம். முறுமுறுன்னு இருக்கிற இந்த முறுக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு 2 டம்ளர் அளவு பச்சரிசி மாவு அரிசி அது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க. நல்லா கழுவிட்டு இது கீழே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 கப் அளவு எடுத்துகிட்டு வெறும் கடாயில் போட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம ஆற வச்சிடலாம். வறுபட்டுருச்சுங்க. இது ஆறுனது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இது சலித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் கழித்து இந்த அரிசிலாம் நல்லா ஊறிடுச்சு. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிய விட்டுட்டு இது முதல்ல நம்ம காய வச்சிடணும். துணியில் போட்டு காய வச்சிடலாங்க. ஒரு 20 நிமிஷம் போல் காய வச்சுட்டு கொஞ்சம் ஈரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு இதையும் நம்ம சலிச்சிருவோம். 2-3 தடவை ஆச்சு சலித்து நான் எடுத்து வச்சுட்டேன். இல்லை மாவு மில்லில் கூட நம்ம போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி வீட்டிலையே மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிட்டேங்க. இப்போ இது ஒரு சலிச்ச இந்த மாவில் 2 கப் எடுத்துகிட்டு கடாயில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதுங்க. வறுத்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டி வச்சுருவோங்க. இப்போ இது கூடவே வறுத்து அரைச்சி வச்சுருந்த உளுத்தம் பருப்பு மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு அதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு உப்பு 1 டீஸ்பூன் அளவு பார்த்து போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். அன்சால்ட்டட் பட்டர், உப்பு இல்லாத பட்டரே சேர்த்துடலாங்க. போட்டுட்டு முதல்ல நல்லா பிசைஞ்சிருவோம். இல்லை பொலன்னு வர வரைக்கும் பிசைஞ்சிருவோங்க. எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா பொலன்னு ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டயத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இதை அப்படி பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ முறுக்கு அச்சில் 3 கண் உள்ள அச்சு எடுத்துகிட்டு நம்ம முறுக்கு குழலில் போட்டுட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே எல்லாம் நம்ம ஆயில் இதில் தடவிக்கலாங்க. ஒட்டாமல் வரும், அதனால் சுற்றிலும் எண்ணெய் தடவிப்போம். இப்போ இந்த மாவு கெட்டியாக இருந்தால் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம பிழியும் போது ஈஸியாக வரணும். அதே சமயம் ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ இது கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் கூட இதில் தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிட்டேங்க. பிழியும் போது நம்மளுக்கு ஈஸியாக வரணும். அழுத்தமாக இல்லாமல் பார்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சுன்னா அதில் சொதன்னு ஆகிடுங்க. அதனால் பார்த்து இதில் தண்ணி ஊற்றிப்போம். இப்போ பிழிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ தோசை திருப்பி இல்லைன்னா ஜல்லிக்கரண்டி எடுத்துகிட்டு மேலே எண்ணெய் தடவிட்டு ஒரு சுற்ற அப்படியே சுற்றி விட்டுறலாங்க. பிழிஞ்சு விட்டுடலாம். தோசை திருப்பிலையும் பிழிஞ்சு விட்டுட்டு அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காய வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணி எடுத்தேங்க, பொரிச்சு எடுத்தேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 3 இல்லை 4 முறுக்கு போட்டு எடுத்துருவோம். 1/2 லிட்டர் போல் எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம்.
இது கடலை எண்ணெய்ன்றதால இது போல் பொங்கி வந்தது, நுரையாக வந்துச்சு. நம்ம இதை ரீஃபைண்ட் ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த சலசலப்பு ஓசையெல்லாம் அடங்கின பிறகு நம்ம எண்ணெயை வடிவிட்டுட்டு எடுத்துருவோங்க. 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டுருவோம். இந்த சலசலப்பு ஓசையெல்லாம் அடங்கிடுச்சு. எண்ணெயை வடிவிட்டு எடுத்துருவோம். நல்லா முறுமுறுன்னு வாயில் போட்டாலே கரையும் பச்சரிசி மாவு முறுக்கு தயாராகிடுச்சுங்க. அருமையாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் ரொம்ப பட்டரும் சேர்த்துடக்கூடாதுங்க. ரொம்ப வெண்ணெய் சேர்த்தா நொறுங்கி போயிடும். அதனால் பார்த்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவுக்கு 3 ஸ்பூனுக்கு மேலே போட வேணாம். முறுமுறுன்னு இருக்கிற இந்த முறுக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சரிசி இப்போலாம் ஊற வச்சு பக்குவமாக நம்ம செய்யலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக செய்திருந்தேன். ஒரு 2 டம்ளர் போட்டு செய்திருந்தேன். லீவுனால பசங்களுக்கு இது போல் செய்து கொடுக்கலாங்க. முறுக்கு தீனி இது போல் செய்து கொடுக்கலாம். நீங்களும் இந்த டேஸ்டான முறுக்கு இது போல் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.